பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே தனதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்களை கோடா கொடியாய் பெருகச் செய்து வர்த்திக்க பண்ணி கல்வாரி சிலுவிலே சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பாராக. அப்படியாக இந்த நாள் வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி வசனத்தை நாம் தியானிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 39 அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்பு தன்னுடைய தகப்பன் வீட்டை இருந்து எகிப்து தேசத்துக்கு வந்து அடிமையாய் விற்கப்பட்டு போத்திபாருடைய வீட்டிலே அவன் வாசம் பண்ணுகிறான். இந்த இடத்துல அவனுடைய சூழ்நிலையை பார்க்கிறோம். தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு, தன் பெற்றோரை விட்டு, தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களை விட்டு ஒரு அந்நிய நாட்டில் அவன் அடிமையாய் இருக்கிற காரியத்தை பார்க்கணும். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, யோசேப்போடு யார் இருந்தாங்களோ இல்லையோ, ஆனால் வேதம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. உங்களை யார் வேணாலும் விட்டுருக்கலாம், யார் வேணாலும் உங்களை வெறுத்திருக்கலாம், யார் வேணாலும் உங்களை தள்ளி இருக்கலாம், யார் உங்களோட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்துள்ளவனானான். அவன் செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கப்படும். எதையெல்லாம் செய்கிறானோ அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அவன் அதில் ஜெயத்தை பெறுகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. போத்திபாருடைய வீட்டிலே இருக்கிற போது போத்திபார் காண்கிறான். 3வது வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமானன் கண்டு. அல்லேலூயா. அவனுடைய எஜமானன் கண்டு. எப்படி காண்கிறான்? அவன் செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அவனுடைய கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமானன் கண்டு. இன்றைக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து, ஆமென், அல்லேலூயா, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருந்து நீங்க செய்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் ஜெயமாக்கி தருகிறபடினால உங்க எஜமான் காண்கிறான். அவங்க ஆராதிக்கிற தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அதனாலதான் அவங்க செய்கிற காரியத்தை எல்லாம் அவங்க இயேசு வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லத்தக்கதாக அற்புதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய. அவன் யோசேப்பு இருந்த அந்த போத்திபாருடைய வீட்டில் அவனுக்கு அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறேன். ஆண்டவரை ஆராதிக்கிற, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகள் எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த தொழில் கூட ஆசீர்வதிக்கப்படும், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், நீங்க இருக்கிற ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் நிமித்தம் அந்த வீடாகட்டும், தொழில் வளமாகட்டும் ஆசீர்வதிக்கப்படுங்க. உள்ளும் வெளியிலும், வீட்டிலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கும். நீங்க எந்த முதலாளிகிட்ட வேலை செய்ய அந்த முதலாளி வீடு ஆசீர்வதிக்கப்படும். அங்கே வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரே.
கர்த்தர் உங்களோட காரியத்தை வாய்க்க பண்ணுகிறாரே. யார் நம்மளோட இருந்தாலும் இல்லைன்னாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா கர்த்தனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். உங்க வாழ்க்கை மட்டும் அல்லங்க, உங்களை சார்ந்திருக்கிற குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவனுக்கு யோசேப்புக்கு ஒரு உயர்வு கிடைக்குது. அந்த வீட்டுக்கு விசாரணைக்காரனாக வைக்கிறார். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுக்கிற அந்த உயர்வு வருகிற போது கூடவே சோதனை வரும். யோசேப்புக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த பாலியல் இச்சைகளுக்கு அவன் விலகி ஓடுகிறவனாக, பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறவனாக பார்க்கிறோம். இந்த வேதாகமத்தில் 9வது வசனம் சொல்லுது, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று கேட்கிறான். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை உயர்த்துற இடத்துல நீங்க உண்மையா இருங்க, பாவத்துக்கு விலகி இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க. யோசேப்பை உயர்த்தின தேவன், யோசேப்போடு கர்த்தர் இருந்து அவன் காரியசுத்தல் ஆனது போல கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க செய்யற காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணு காரியசுத்தலாக கர்த்தர் உங்களை வைப்பார். உங்களுக்கு உயர்வு வருகிற போது, உங்களை தேவன் உயர்த்துகிற போது பாவத்துக்கு விலகி இருங்க, பாவத்தை உதறி தள்ளிவிட்டு போங்க. தேவனுக்கு விரோதமாக எந்த பாவமும் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு உண்மையாயிருங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை தேற்றி உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.